வெல்கம் டு குக்கிங் பேசிக் சீரீஸ். அதாவது இந்த சாம்பாரை எப்படி செஞ்சால் டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பூசணி சாம்பார், மஞ்சள் பூசணி சாம்பார். மஞ்சள் பூசணியை தோல் எடுத்தும் எடுக்காமையும் செய்யலாங்க. தேவையான அளவுக்கு சதுரங்களாக வெட்டிக்கணும். இங்கே ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதி வந்த பிறகு தான் நம்ம இந்த பீசஸை சேர்க்கணும். இது ஒரு பேசிக். இப்போ இது பாருங்கள், தண்ணி கொதித்த பிறகு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மஞ்சள் பூசணி பரங்கிக்காய் துண்டுகளை சேர்த்துட்டேன். இது வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அப்படிங்கிறதுனால நேரடியாக வேக வைக்கிறோம். ஒரு சில வந்து சவுச்சவ் அதெல்லாம் ப்ரெஷர் குக்கரில் வேக வைப்போம். இது இப்படியே வேக வச்சிடலாம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே இது நல்லா வெந்துடும். வேகிறப்போ ஒரு மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுக்க வேண்டாம். அது நல்லா சாஃப்டாக வெந்தால் போதுமானது. ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி துவரம் பருப்பை கழுவிட்டு அதில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, கொஞ்சம் தண்ணி இருக்கணும், மஞ்சத்தூள், ஒரு சொட்டு நெய் விட்டுருக்கேங்க. இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் தான் துவரம் பருப்பு வந்து கரெக்டாக வேகும். ரொம்ப அதிகமாக ஊற்றினீங்கனாலும் சீக்கிரம் வேகாது. ரொம்ப குறைவாக ஊற்றினீங்கன்னா ரொம்ப கெட்டியாக வந்துடும். நல்லா கரெக்டான அளவு தண்ணி ஊற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கரில் வந்து ஸ்டீம் வெளியில் வந்த பிறகு தான் நம்ம வெயிட் வைக்கணும். நிறைய பேர் ஃபஸ்ட்டே வைப்பாங்க, அப்படி வைக்கக்கூடாதுங்க. ஸ்டீம் வெளியில் வந்த பிறகு வெயிட் வச்சிங்கனாக்கா அந்த ப்ரெஷர் கரெக்டாக வந்துடும். நம்மளுக்கு சீக்கிரமாகவும் வேகும். வேகிறதுல வந்து தாமதம் ஏற்படுத்தாது. இந்த பருப்பு வந்து 4 இல்லைன்னா 5 விசிலில் வெந்துடும். அதோட வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்த பிறகு அதோட வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் அது கரெக்டாக வேகிற அளவுக்கு நம்ம பார்க்கலாம். கையில் வந்து எடுத்து தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்க்குறப்ப நல்லா சாஃப்டாக இருந்தால் போதுமானது. அந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இதில் சாம்பார் பொடி தான் நான் எப்பவும் போடுறது. வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்த பிறகு சேர்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி சேர்த்தா தான் வந்து உங்களுக்கு அந்த தானில், அதாவது அந்த பீசஸில் வந்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே வந்து நல்லா இழுத்துக்கும். புளிப்பும் இதுலேயே வந்து ஊற்றிட்டேன். புளி, உப்பு, சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த புளி பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 1/4 அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்தாக்க ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு போகிறோம். இப்போ பருப்பு வெந்துருச்சு. இந்த தண்ணியை மட்டும் முதல்ல இதில் சேர்த்துடலாம். ரசம் வைக்கிறதா இருந்தால் ரசத்தில் சேர்த்துருங்க, இல்லைன்னா இதில் சேர்த்துருங்க. தண்ணி எடுத்த பிறகு தான் நம்ம பருப்பை மேஷ் பண்ணணும். அப்போ தான் நல்லா மேஷ் பண்ண வரும். தண்ணியோடு இருந்தால் நல்லா மேஷ் பண்ணுறதுக்கு வராது. இப்போ இதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்படி வெந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு பீசஸ் ஓரளவுக்கு வெந்த பிறகு நம்ம புளி சேர்த்துருக்கோம். புளி சேர்த்த பிறகு நல்லா வேகணும். லேசான புளி கரைசலையே கூட எப்போவும் வேக வைக்கிற பழக்கமும் உண்டு நிறைய பேருக்கு. இப்போ பாருங்கள், இதை மசிச்ச துவரம்பருப்பை சேர்த்துடலாம். துவரம்பருப்பு வேகிறப்பே நான் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அந்த வெந்தயம் வந்து கூடுதல் சுவையாக கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வைக்கணும், வேக வைக்கணும். இப்போ கடைசியில் வந்து இதில் கடுகு தாளித்து வச்சுருக்கேன். கடுகு தாளித்ததை சேர்த்துடலாம். கடுகு, சீரகம் தாளித்து கொட்டினா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் 4 வெந்தயம் போடலாம் தாளிக்கிறதுல. இதோட பெருங்காயத்தாலும் சேர்க்கலாம். இது எல்லாமே கடைசியாக அடுப்பு அணைக்கிறதுக்கு முதல்ல தான் சேர்க்கணுங்க. பாருங்கள், இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் தான் சேர்ப்போம். இப்போ இது நம்ம தேவையான அளவுக்கு திக்னஸ் வந்துடுச்சு. வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். இது சாதத்துக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. மிக சுவையான மஞ்சள் பூசணி சாம்பார் தயார். இந்த டிப்